நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு யூதாசினால் காட்டி கொடுக்கப்படும் முன்பதாக, சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக, அந்த கடைசி இரவில் தன் சீடர்களோடு உட்கார்ந்தார். அப்பம் ஒன்றினை எடுத்து அதை பிட்டார். திராட்சரசம் நிரம்பிய ஒரு பாத்திரத்தை எடுத்து யாவருக்கும் பானம் பண்ணும்படி கொடுத்தார். கூடவே ஒரு காரியத்தை சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இவற்றை நீங்களும் செய்யுங்கள். ஆலயத்துக்கு நாம் போகும் பொழுது ஆண்டவர் பட்ட பாடுகளை, வேதனைகளை நினைவு கூறும் பொழுது நிச்சயமாக அவர் அங்கு வருவார். நாம் அவரை நினைவு கூறுகிறோம், அவர் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு உதவி செய்வதற்காக அங்கே வருகிறார். யோவான் 16:19 என்ற வேத பகுதியில் தன் சீடர்களோடு கடைசியாக பேசும் பொழுது அவர் சொன்னார், உலகம் என்னை காணாது, நீங்களோ உங்கள் ஆன்மீக கண்களினால் அப்பொழுது என்னை காண்பீர்கள் என்று. நாமும் ஆலயம் செல்வோம், பக்தி பரவசமூட்டும் ஜப கூட்டங்களுக்கு செல்வோம். அருள்நாதர் இயேசு பட்ட பாடுகளை நினைவு கூறுவோம். அவர் வருவார், நம் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் பெரோசை என்றும், கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் பெரோசை என்றும், எத்திசையும் தொனிக்கின்றதே எங்கள் மனம் பதைக்கின்றதே, எத்திசையும் தொனிக்கின்றதே எங்கள் மனம் பதைக்கின்றதே. கருணையுள்ள தேவசூதம் கனத்த சிலுவை பாரத்தாலே, நடுச்சிலுவை மீதிலேறியே நவிந்த ஏழு நல்ல மொழிகள், நடுச்சிலுவை மீதிலேறியே நவிந்த ஏழு நல்ல மொழிகள், கடுமலகை செவியுற்று கதறியழ செய்கின்றதே, கடுமலகை செவியுற்று கதறியழ செய்கின்றதே. கருணையுள்ள தேவசூதம் கனத்த சிலுவை பா
நாளே